வணக்கம். கோதுமை ஸ்பெகட்டி செய்கிறது எப்படின்னு பார்க்கலாமா? ஒரு பாத்திரத்தில் தண்ணி, கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் எண்ணெய். தண்ணி சூடேறினதும் கோதுமை ஸ்பெகட்டி அதில் சேர்த்துக்கலாம். உடைக்க வேணாம், அது கொஞ்சம் ஊறினதும் அப்படியே உள்ளே இறங்கிடும். ஒரு பாத்திரத்தில் தேவையான அளவு எண்ணெய், சின்ன சின்னதாக நறுக்கின பூண்டு, நீளமாக வெட்டின பெரிய வெங்காயம் வதக்கிட்டு கொஞ்சமாக தண்ணி சேர்த்து கொஞ்சம் கொதிக்கட்டும். 2 மிளகாயை வறுத்து கொரன்னு அரைச்சி அது கூட எண்ணெய் சேர்த்துக்கோங்க. ஃப்ரெஷ் க்ரீம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா பால் கொஞ்சம் அதிகமாக சேர்த்துக்கோங்க. நல்லா சுண்டி வந்ததும் கொஞ்சமாக உப்பு, கொஞ்சம் மிளகாய் பொடி, ஒரு 2 நிமிஷம் போல் அது வேகட்டும். வேக வச்ச கோதுமை ஸ்பெகட்டியை கலந்துடலாம். கொஞ்சம் சீஸ். சுவையான கோதுமை ஸ்பெகட்டி ரெடி.